இலக்கணம் பதிலி பெயர்கள். குறிப்புச் சொற்கள்: அவன், அவள், அவர்கள், அது, அவைகள். எடுத்துக்காட்டு: கலைச்செல்வி பாடம் படித்தாள். கலைச்செல்வி பாடம் எழுதி படித்தாள். இதற்கு இடையில 2 தடவை கலைச்செல்வி அப்படின்னு வருது பார்த்தீங்களா? அப்போ அந்த கலைச்செல்வியில் ஒரு கலைச்செல்வி ஃபஸ்ட்டு வர கலைச்செல்வி கலைச்செல்வி பாடம் படித்தால் அப்படி இருக்கணும். 2வது கலைச்செல்வி பாடம் எழுதி படித்தாள். அந்த கலைச்செல்விக்கு பதிலாக நம்ம அவள் ஆண்பாலா பெண்பாலான்னு பார்க்கணும். அப்போ இவ பெண்பால், கலைச்செல்விங்கிறது பெண்பால். அப்போ அவள் அவள் பாடம் எழுதி படித்தாள். ஸோ இந்த மாதிரி மாற்றுறதுக்கு தான் பதிலி பெயர்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி குமரன் பந்து விளையாடினான். குமரன் ஓய்வெடுத்தான். குமரன் பந்து விளையாடினான். அந்த குமரனுக்கு பதிலாக அவன் ஓய்வெடுத்தான். ஓகேங்களா? அந்த மாதிரி எழுதணும். இதுதான் பதிலி பெயர்கள்னு சொல்கிறது. அடுத்து பாருங்கள், கலைச்செல்வியும் குமணனும் நல்ல நண்பர்கள். கலைச்செல்வியும் குமணனும் நன்றாக படிக்கின்றனர். ஓகேங்களா? இது 2 பேர் சேர்ந்து வருது. கலைச்செல்வியும் குமணனும் நல்ல நண்பர்கள். அந்த கல் வரும்பொழுது அங்கே அவர்கள் அப்படின்னு வரணும். அவர்கள். அப்போ கலைச்செல்வியும் குமணனும், அதுக்கு பதிலாக அவர்கள் நன்றாக படிக்கின்றனர். 4வதாக பசு புல் மேய்ந்தது. பசு புல் மேய்ந்தது. பசு ஓய்வு எடுத்தது. இப்போ 2 பசு வந்திருக்கு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு உள்ள பசுவை அப்படியே வச்சுக்கணும். பசு புல் மேய்ந்தது இருக்கட்டும். அந்த 2வது பசுவுக்கு பதிலாக அது ஓய்வு எடுத்தது அப்படின்னு வரணும். சரிங்களா? பசு புல் மேய்ந்தது. அது ஓய்வு எடுத்தது. 5வதாக பறவைகள் பறந்தன. பறவைகள் நெடுந்தூரம் பறந்தன. இப்போ 2 பறவைகள் வருது இல்லைங்களா? பறவைகள் பறந்தன. அடுத்து உள்ள பறவைகளுக்கு பதிலாக அவைகள் அவைகள் நெடுந்தூரம் பறந்தன. நன்றி.